வணக்கம் ரிதி. 20வது உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டி ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உள்ள தேசிய மைதானத்தில் இன்று தொடங்கி வரும் 21ஆம் தேதி வரை நடக்க இருக்கிறது. தடகளத்தில் ஒலிம்பிக்கு பிறகு மிகவும் கௌரவமிக்க போட்டியாக இந்த தொடர் எப்போதும் பார்க்கப்படுகிறது. இந்த உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடர் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. ஏறக்குறைய 200 நாடுகளை சேர்ந்த 2200க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் சுமார் 49 பந்தயங்களில் கலந்து கொள்கின்றனர். இதற்காக ஜப்பானின் தலைநகரான டோக்கியோ மிகுந்த ஒரு விழா போல காட்சி அளிக்கிறது. உக்ரைன் மீதான போர் காரணமாக ரஷ்யா மீது தடை நீடிப்பதால் அந்த நாட்டு வீரர்கள் மட்டும் இந்த போட்டிகளில் பங்கேற்க அனுமதி இல்லை. இந்திய தரப்பில் 19 வீராங்கனைகள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் எந்தெந்த பிரிவில் விளையாடுகிறார்கள் என்பதை பார்க்கலாம். ஆண்கள் பிரிவில் நீரஜ் சோப்ரா, சச்சின் யாதவ், யஷ்வந்தர் சிங், ரோஹித் யாதவ் ஆகிய 4 பேரும் ஈட்டி எறிதலில் பங்கேற்கிறார்கள். அதே போன்று முரளி ஸ்ரீசங்கர் நீளம் தாண்டுதலிலும், குல்வீர் சிங் 5000 மற்றும் 10000 மீட்டர் ஓட்ட பந்தயத்திலும் பங்கேற்கிறார்கள். பிரவீன் சித்திரவேல் தமிழகத்தை சேர்ந்த பிரவீன் சித்திரவேல், அப்துல்லா அபுபக்கர் இருவரும் ட்ரிபிள் ஜம்ப், அதாவது 3 முறை தாண்டுதல் போட்டி என்பார்கள், ட்ரிபிள் ஜம்பில் பங்கேற்கிறார்கள். அதே போன்று சர்வேஷ் குஷேரா உயரம் தாண்டுதலிலும், அனிமேஷ் குஜோர் 200 மீட்டர் ஓட்டத்திலும் பங்கேற்கிறார்கள். மேலும் தேஜஸ் சிர்ஷி 110 மீட்டர் தடை ஓட்டத்திலும், சர்வின் செபாஸ்டியன் 20 கிலோமீட்டர் நடைப்பந்தயத்திலும் பங்கேற்கிறார். ராம் பாபு, சந்தீப் குமார் ஆகிய இருவரும் 35 கிலோமீட்டர் நடைப்பந்தயத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் இந்தியாவை சேர்ந்தவர்கள். இந்தியாவிற்காக தற்போது நடைபெறவுள்ள இந்த உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க இருக்கிறார்கள். அதே போன்று பெண்கள் பிரிவில் பார்த்தால் பாருல் சௌத்ரி, அங்கிதா தயானி ஆகிய இருவரும் 3000 மீட்டர் ஸ்டிபிள் சேஸ் என்ற போட்டியில் பங்கேற்கிறார்கள். அன்னு ராணி ஈட்டி எறிதலில் பங்கேற்கிறார். பிரியங்கா கோஸ்வாமி 35 மீட்டர் நடைப்பந்தயத்திலும், பூஜா 800 மற்றும் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலும் பெண்கள் அணிக்காக இந்தியாவுக்காக அவர்கள் விளையாட இருக்கிறார்கள். ஈட்டி எறிதலில் 90 மீட்டர் தூரத்தை கடக்க வேண்டும் என்ற நீண்டகால இயக்கத்தை தோடாப் டைமண்ட் லீகின் மூலம் இந்திய வீரர், அதாவது இந்தியாவின் தங்க மகன் நீரஜ் சோப்ரா வெற்றி பெற்றார். ஆனாலும் இத்தகைய செயல்பாடு சாம்பியன்ஷிப் மகுடம் சூடுவதற்கு போதுமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. இருப்பினும் இந்த போட்டியில் தொடர் கவனத்தை செலுத்தி இந்த ஆண்டும் மீண்டும் ஒரு தங்க பதக்கம் கிடைக்கும் என இந்திய ரசிகர்கள் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்து இருக்கிறார்கள். 27 வயதான நீரஜ் சோப்ரா மீது முழு கவனமும் இந்த தொடர் முழுவதும் இந்திய மக்கள் மீது பதிந்துள்ளது. 2021ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கில் இதே மைதானத்தில் தான் இந்தியாவின் தங்க மகன் நீரஜ் சோப்ரா தங்க பதக்கம் வென்றார். அதே மைதானத்தில் மீண்டும் நடைபெறுவதால் அவர் மீதான நம்பிக்கை மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலக தடகளத்தில் கால் பதிப்பது மிகவும் ஒரு அனுபவமாக இருப்பதாக நீரஜ் சோப்ரா தெரிவித்திருக்கிறார். அவருடன் மோதுவதற்காக பல்வேறு நாடுகளை சேர்ந்த வீரர்கள் இருந்தாலும் நீரஜ் சோப்ரா வெற்றி பெற வேண்டும் என்பது இந்திய மக்களின் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த போட்டி, அதாவது நீரஜ் சோப்ரா பங்கேற்கும் போட்டியானது தகுதி சுற்று 17ஆம் தேதியும் இறுதி போட்டி 18ஆம் தேதி மாலை, அதாவது வரும் வியாழக்கிழமை மாலை 3:53 மணிக்கு தேசிய மைதானத்தில் நடக்கிறது. இதனால் இந்திய மக்கள் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கிறார்கள்.